உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் திமுக 3 பேர் பட்டியலில் அனுப்பிய மத்திய அரசு 15 நாட்களாக தாமதம் செய்யும் ஸ்டாலின் தலைமை செயலர் மீது பாய்ந்த வழக்கு. வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்தவரை தான் மட்டுமே மிக நேர்மையாக செயல்படுவது போலவும் நீதிமன்றங்கள் திமுகவின் செயல்பாட்டை பாராட்டி வரவேற்பது போலவும் கூறி வருகிறார். குறிப்பாக தமிழக ஆளுநரை குறிவைத்து தாக்குவார். அவர் தனது பணியை சரிவர செய்யவில்லை என்று சொல்லுவார். நீதிமன்றத்தின் தீர்ப்பை அவர் அவமதிப்பதாகவும் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஸ்டாலின் இப்போது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக டிஜிபி சங்கர் ஜிவாலின் பதவிக்காலம் முடிவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பே புதிய டிஜிபிக்கான பட்டியலை மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பி அவர்கள் சொல்லும் நபரை அடுத்த டிஜிபியாக இவர் நியமித்திருக்க வேண்டும். ஆனால் ஸ்டாலினோ அதை மத்திய அரசுக்கு தெரிவிக்காமல் தனக்கு வேண்டப்பட்ட வெங்கட்ராமன் என்பவரை பொறுப்பு டிஜிபியாக நியமித்துக் கொண்டார். இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. உச்சநீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசை கண்டித்தார்கள். ஒரு டிஜிபியின் பதவிக்காலம் முடிகிறது என்றதுமே 3 மாதங்களுக்கு முன்பே புதிய டிஜிபியை நியமனம் குறித்து பரிசீலனை செய்ய வேண்டாமா என்று கண்டித்தவர்கள் உடனடியாக அடுத்த டிஜிபியாக வருவதற்கு தகுதியான அதிகாரிகளின் பட்டியலை மத்திய அரசுக்கு அனுப்புமாறு உத்தரவு போட்டார்கள். இதன் காரணமாக உடனடியாக புதிய டிஜிபியை நியமனம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார் ஸ்டாலின். இந்த நிலையில் தற்போது மத்திய தேர்வாளர் ஆணையம் தமிழகத்துக்கு அடுத்த நிரந்தர டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்று 3 பேர் கொண்ட பட்டியலை அனுப்பியுள்ளது. ஆனால் அந்த பட்டியல் வந்த பிறகும் கடந்த 15 நாட்களாக அடுத்த டிஜிபி யார் என்று அறிவிக்காமல் ஸ்டாலின் தாமதம் செய்து வருகிறார். இதன் காரணமாக ஸ்டாலின் சொல்லை கேட்டுக்கொண்டு அடுத்த டிஜிபியை அறிவிக்காமல் தாமதம் செய்து வரும் தமிழக தலைமை செயலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பாய்ந்திருக்கிறது. வழக்கறிஞர் ஹென்றி தீபக் என்பவர் இந்த மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் புதிய டிஜிபி நியமிப்பதற்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டமிட்டே காலதாமதம் செய்து வருகிறார். இதன் காரணமாக தலைமை செயலர் மத்திய அரசு 3 புதிய டிஜிபி பட்டியலை அனுப்பிய பிறகும் கூட அது குறித்து அறிவிக்காமல் காலம் கடத்தி வருகிறார். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது. அதோடு ஸ்டாலினை பொறுத்தவரை 4 மாதங்களுக்கு தற்போது இருக்கும் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனை வைத்துவிட்டு அதன் பிறகு தங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருவரை நிரந்தர டிஜிபியாக நியமிக்கலாம் என்று திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. அதோடு தற்போது பொறுப்பு டிஜிபியாக இருக்கும் வெங்கட்ராமனை சிறப்பு டிஜிபியாகவும் அவர் திட்டமிடுகிறாராம். இந்த நேரத்தில் தான் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் மத்திய அரசு தங்கள் சார்பில் 3 புதிய டிஜிபிகளின் பட்டியலை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி அதிலிருந்து ஒருவரை தேர்வு செய்யுமாறு உத்தரவு போட்டுள்ளார்கள். மேலும் டெல்லியில் நடைபெற்ற புதிய டிஜிபி தேர்வாணைய மீட்டிங்கில் தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தமும் கலந்து கொண்டார். அப்போதுதான் சீனியாரிட்டி அடிப்படையில் 3 பேரை தேர்வு செய்துள்ளார்கள். சீமா அகர்வால், சந்தீப் ராய் ரத்தோர், ராஜீவ் குமார் ஆகியோரை பரிந்துரைத்துள்ளார்கள். ஆனால் அப்போது தலைமை செயலாளரோ இந்த 3 பேர் மீதும் குற்றச்சாட்டுகள் இருப்பதாக கூறியிருக்கிறார். அதையடுத்து அப்படியென்றால் இவர்கள் என்னென்ன தவறு செய்தார்கள் என்பது குறித்த ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். ஆனால் தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் அப்படி எந்த ஒரு ஆவணங்களையும் தாக்கல் செய்யவில்லையா. இதன் காரணமாக அந்த 3 பேரின் பட்டியலை தமிழகத்திற்கு அனுப்பியுள்ள மத்திய அரசு அதிகாரிகள் உடனடியாக இதிலிருந்து ஒருவரை தமிழக டிஜிபியாக தேர்வு செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார். ஆனால் அப்படி மத்திய தேர்வாளர் ஆணையம் அந்த பட்டியலை அனுப்பி 15 நாட்கள் ஆகியும் கூட இப்போது வரை தமிழக அரசு புதிய டிஜிபியை அறிவிக்கவில்லை. குறிப்பாக முதலமைச்சரின் அலுவலக அதிகாரிகள் அந்த 3 பேரில் ஒருவரை கூட தேர்வு செய்யக்கூடாது என்று தடுத்து நிறுத்தி வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. முக்கியமாக இவர்கள் வட இந்தியாவில் இருந்து வந்தவர்கள், தமிழக அரசுக்கு சாதகமாக செயல்படக்கூடியவர்கள் அல்ல என்பதனால் அவர்களை தேர்வு செய்ய தமிழக அரசு மறுப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதோடு இந்த 3 பேர் மீதும் தங்கள் அதிருப்தியில் இருப்பதை வெளிப்படுத்தும் விதமாக இவர்களில் ஒருவரை கூட டிஜிபியாக நியமிக்க முடியாது என்று தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் அடுத்த 3 பேரின் பட்டியலை அனுப்புமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
இந்த நேரத்தில்தான் வழக்கறிஞர் ஹென்றி தீபக் புதிய டிஜிபி நியமிக்காமல் திட்டமிட்டு தாமதம் செய்து வரும் தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் மீது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்திருக்கிறார். அதோடு தலைமை செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்து உச்சநீதிமன்றம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அந்த மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை வழக்கறிஞர் ஹென்றி தீபக் இரண்டாவது முறையாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவரது இந்த மனு இன்னும் ஓரிரு தினங்களில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. ஏற்கனவே கரூர் சம்பவத்தில் SID விசாரணை தான் நடத்த வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் திட்டமிட்ட நிலையில் உச்சநீதிமன்றமோ CBI விசாரணைக்கு உத்தரவிட்டு திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது. தற்போது மத்திய அரசு அனுப்பிய டிஜிபிகளில் ஒருவரை கூட புதிய டிஜிபியாக நியமிக்காமல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காலதாமதம் செய்து வருவதால் மீண்டும் அவருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பிக்க இருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி, திமுகவுக்கு என்ன அருகதை உள்ளது? உதயநிதியின் தீபாவளி வாழ்த்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்து முன்னணி. திமுகவை பொறுத்தவரை கிறிஸ்தவ முஸ்லிம் பண்டிகைகளுக்கு முதல் ஆளாக வாழ்த்து சொல்வார்கள். கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளில் பாதிரியார்களுடன் கலந்து கொள்ள மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் கேக் ஊட்டி விடுவார். அதேபோல் இஸ்லாமியர்களின் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று நோன்பு கஞ்சி குடிப்பார். ஆனால் இந்துக்களின் எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் அவர் பங்கேற்க மாட்டார். தமிழக அரசு சார்பில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்திய போதும் கூட அதில் மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு இந்துக்களையும் இந்து மதத்தையும் அவர் இழிவுபடுத்திக் கொண்டு வருகிறார். இந்த நிலையில் அவரது மகனான துணை முதல்வர் உதயநிதி கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும் தீபாவளி வாழ்த்துக்கள் என்று கூறியிருக்கிறார். இதற்கு இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது இந்துக்களை அவமதிக்கும் செயல் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவரது அறிக்கையில், ஆன்மீக பூமியான இந்த தமிழ்நாட்டில் நடக்கும் இந்து பண்டிகைகளுக்கு தமிழக ஆட்சியில் எந்த ஒரு வாழ்த்தும் தெரிவிப்பதில்லை. இந்த நேரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும் தீபாவளி வாழ்த்துக்கள் என்று கூறியிருக்கிறார். இது ஒரு கலாச்சார சீர்கேடு, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இந்துக்களை அவமதிக்கும் செயலாகும். இப்படி இந்து மதத்தை இழிவுபடுத்தும் அரசியல்வாதிகளே இந்து மக்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அதோடு தமிழ்நாட்டில் மேற்கத்திய நாடுகளின் தாக்கத்தால் ஹாப்பி ஸ்ட்ரீட் என்ற ஒரு கலாச்சார சீர்கேட்டு நிகழ்ச்சியை திமுக நடத்தி வருகிறது. இப்படிப்பட்ட திமுகவை இந்துக்கள் முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் என்று கூறியிருக்கும் காடேஸ்வரா சுப்பிரமணியம், தமிழக சட்டசபையில் ஒரே நாளில் 16 மசோதாக்களை விவாதமே செய்யாமல் மு.க. ஸ்டாலின் நிறைவேற்றியிருப்பது கேலிக்கூத்தாகும். அதோடு கோவில் இடங்களில் கல்லூரி தொடங்குவதற்காக அறநிலையத்துறை சதிவேலை செய்துள்ளது. அப்படி திமுக தாக்கல் செய்த மனுவை அதிமுக MLA அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எரித்தார். இதை இந்து முன்னணி வரவேற்கிறது. கோவில் சொத்துக்களை, கோவில் நிலங்கள் ஆகியவற்றை கோவிலுக்கு தான் பயன்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் பலமுறை அறிவுறுத்தியுள்ளது. என்றாலும் இந்த நேரத்தில் அதற்கு எதிராக திமுக தீர்மானத்தை நிறைவேற்றியிருப்பது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும். திமுக எப்போது ஆட்சிக்கு வந்ததோ அப்போதிலிருந்தே கோவில் நிதி, தங்கம் மற்றும் கோவில் நிலங்கள் அளிக்கப்படுகின்றன. திமுக எப்போதுமே விஞ்ஞான ஊழலில் கை தேர்ந்தவர்கள் என்று நீதிபதி சர்க்காரியா தெரிவித்த கருத்து மிக சரியானது. அதனால் கோவில் வருமானத்தை கல்லூரிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று திமுக கொண்டு வந்துள்ள இந்த மசோதாவுக்கும் இந்து முன்னணி எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஆளுநரை சந்தித்து மனு அளிக்கப் போகிறோம். திமுக அரசின் இந்த சதியை இந்துக்கள் புரிந்து கொண்டு எதிர்க்க வேண்டும் என்று காடேஸ்வரா சுப்பிரமணியம் கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். 2026 திமுக வெற்றி பெற்றாலும் கூட்டணி ஆட்சிதான் அமைக்க முடியும். மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்த வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது மீண்டும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் கடுமையான திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டு வருகிறார். அதோடு திமுக புள்ளிகள் தேர்தல் நேரத்தில் பல ஆயிரம் கோடிகளை ஓட்டுக்கு சன்மானமாக கொடுப்பதற்கும் தயாராகி கொண்டு வருகிறார்கள். என்றாலும் கூட 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக வெற்றி பெற வாய்ப்பில்லை. ஆனால் அதையும் மீறி அதிர்ஷ்டவசமாக வெற்றி பெற்றாலும் கூட மு.க. ஸ்டாலினால் அறுதி பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெற முடியாது என்றும் ஒரு சர்வே தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கு 118 சீட்டுகள் தேவைப்படுகிறது. ஆனால் கடந்த முறை திமுக 130 தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள். இந்த முறை நிலைமையே தலைகளாக இருக்கிறது. திமுக ஆட்சி மீது ஏகப்பட்ட அதிருப்தி நிலவிக் கொண்டு வருகிறது. திமுக மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளுக்கிடையே உட்கட்சி பூசல் வெடித்திருக்கிறது. அதனால் திமுக வெற்றி பெறுவதற்கு சாத்தியமில்லை என்றாலும் கூட ஒருவேளை விஜய் திமுக ஓட்டுகளை அதிகமாக பிரிக்காமல்
திமுக வெற்றி பெற்றாலும் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்ததால் 118 சீட்டுகளை திமுகவால் பிடிக்க முடியும். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக கடந்த தேர்தலை போன்று மு.க.ஸ்டாலினால் அறுதி பெரும்பான்மை தொகுதிகளில் இந்த முறை வெற்றி பெறவே முடியாது என்றும் அந்த புதிய சர்வே தெரிவித்திருக்கிறது.